சுக்கிரன் கேது உடைய சேர்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம சுக்கிரன் ராகு பார்த்தோம். அது கொஞ்சம் அவ்வளவா ஒரு நல்ல சேர்க்கை கிடையாது. கண்டிப்பா அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு விதத்துல மனசுல ஒரு பெர்வர்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாரி பீப்பிள்க்கெல்லாம் ஒரு திருமண விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெதர் இட் இஸ் அ ஃபீமேல் ஆர் அ மேல். அந்த சுக்கிரன் கேது வரும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் மனசுல அவங்களுக்கு இருக்கும். பட் இவங்கெல்லாம் ஒரு மாதிரி இப்ப சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ பக்த மீரா, அவ கிருஷ்ணன பஜன் பண்ணி அவங்க மானசீகமா இறைவனை காதலித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல ஆண்டாள எடுத்துக்கலாம், மீராவ எடுத்துக்கலாம், ராதையை எடுத்துக்கலாம். ஸோ இந்த சுக்கிரன் கேது காம்பினேஷன் இட்ஸ் அ டிவைன் லவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு ஒரு பக்தியாக இருந்தாலும், வெதர் இட் இஸ் அ மேல் ஆர் அ ஃபீமேல், ஒரு பக்தியை ஒரு விரசம் இல்லாமல் அவங்களுக்கான ஒரு காதல் மனசுல வளர்த்துக்கிறதோ, இல்ல அவங்களுடைய லைஃப்லயும் அந்த மாதிரி யாரையாவது இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா? ஒரு பக்தி கலந்த ஒரு மரியாதையோட, பட் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். ஸோ இந்த சுக்கிரன் கேது காம்பினேஷன்ல நம்ம அத நெறைய பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம ஒரு டிவைன் லவ்வோ, இல்ல ஒரு டிவைன் பீப்பிள நம்ம மனசார காதலிக்கிறதோ சுக்கிரன் கேதுல உண்டு. அது சாதகமா இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது. அதையே பாதகமா போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம பார்க்குறோம் இல்லையா? நெறைய ஆன்மீக தலைவர்கள் எப்படி ஒரு சில விஷயங்கள்ல மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதையும் நம்ம சுக்கிரன் கேதுவுல சொல்லலாம்.